அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில், அதாவது தரம் 10 இருக்கக்கூடிய சடப்பொருள்களின் கட்டமைப்பு என்ற பாடத்தில், இந்த சடப்பொருள்களின் கட்டமைப்பு என்ற பாடம் இரசாயனவியல், அதாவது தரம் 10 இருக்கக்கூடிய முதலாவது இரசாயனவியல் பாடமைக்குது. இந்த சடப்பொருள்களின் கட்டமைப்புகள் சம்பந்தமாக படித்தால்தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரசாயனவியல் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான அலகுகளையும் தெளிவாக எங்களுக்கு படிச்சு கொள்ள இயலுமாய்க்க போகுது. சடப்பொருள்களின் கட்டமைப்புன்ற விஷயத்துல, இந்த அலகுல என்னென்ன விஷயங்களை நாங்க படிச்சுக்க போறோம் அப்படின்றத முதலாவதாக நாங்க விளங்கியிருக்கோம். இந்த சடப்பொருள்களின் கட்டமைப்புன்ற பாடத்துல நாங்க சடப்பொருள் என்றால் என்ன என்று முதலாவது படிக்க போறோம். சடப்பொருள் என்றால் என்ன என்றத முதலாவது படிக்க போறோம். ரெண்டாவது படிக்க போற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இரசாயனவியலினுடைய அடிப்படையே இதுதான். அணு என்றால் என்ன, அணு என்றால் என்ன அப்படிங்கிறத படிக்க போறோம். இந்த அணுன்றதை படிச்சுட்டு இந்த அணுவுக்குள்ளால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு, அணு என்றால் என்னன்னு படிச்சுட்டு அணுவுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்றத பதிக்க போறோம். மூன்றாவது, இந்த அணு என்று சொல்றோமே, இதற்கு ஒரு மாதிரி வேணும். ஆகவே ஒரு அமைப்பு வேணும் என்றதால அணு மாதிரியுரு சம்பந்தமாக மூணாவது படிக்க போறோம். அணு மாதிரியுரு சம்பந்தமாக படிக்க போறோம். நாலாவதாக நாங்க படிக்க போற விஷயம்தான் சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக. அணு மாதிரியுருக்கு பின்னால சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக படிக்க போறோம். சக்தி மட்டங்களுக்கு பின்னால ஐந்தாவதாக நாங்க படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, அணு எண்கள் என்றால் என்ன, அணு என்றால் என்ன, அணு எண் என்றால் என்ன, திணிவெண் என்றால் என்ன என்கிற விஷயங்களை பத்தி படிக்க போறோம். அணுவெண் என்றால் என்ன, திணிவெண் என்றால் என்ன என்கிற விஷயங்களை பத்தி படிக்க போறோம். அடுத்தது ஆறாவது, இலத்திர நிலை அமைப்பு. இந்த அணுவெண் திணிவெண்ணுக்கு படிச்சதுக்கு பின்னால இலத்திர நிலை அமைப்பு சம்பந்தமாக படிக்க போறோம். இலத்திர நிலை அமைப்பு. அதற்கு பிறகு இலத்திர நிலை அமைப்பு படிச்சதுக்கு பின்னாலதான் எங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆவர்த்தன அட்டவணை, நாங்க சின்ன வகுப்புகள்ல இருந்து எங்களோட வயசுக்கு மூப்பான தாத்தாமார் அல்லது நானாமார் படிக்கிற நேரம் அதை நாங்க பாடமாக்கியிருப்போம். நவீன ஆவர்த்தன அட்டவணை என்கிற ஒரு விஷயம். நவீன ஆவர்த்தன அட்டவணை. இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணைகளினுடைய போக்கு, இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில என்ன விஷயங்களை எல்லாம் நாங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்க செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மட சிலபஸுக்குட்பட்டவாறு படிக்க போறோம். அடுத்ததாக சமதானிகள் என்ற ஆளையும் இதுக்குள்ள படிச்சு கொள்வோம். சமதானிகள் என்ற ஆளை படிச்சு கொள்வோம். சமதானிகள் படிச்சதுக்கு பின்னால நாங்க இந்த ஆவர்த்தன அட்டவணை வச்சுக்கொண்டு முதலாம் அயனாக்க சக்தி என்கிற ஒரு விஷயத்தையும், முதலாவது அயனாக்க சக்தி என்கிற ஒரு விஷயத்தையும், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது நம்மட மின்னெதிர் தன்மை என்கிற விஷயத்தையும் படிக்க போறோம். மின்னெதிர் தன்மை. இது ரெண்டையும் படிச்சதுக்கு பின்னால இறுதியாக 9வது விஷயமாக நாங்க படிக்க போறது என்னன்னு சொன்னா, இந்த இரசாயனவியல்ல அடிப்படையில சூத்திரங்கள் எழுதுறது தான் முக்கியம். இரசாயனவியல்ல இரசாயன குறியீடுகள் சூத்திரங்களாகத்தான் எழுதப்படும். ஆகவே இந்த சூத்திரங்கள், இரசாயன சூத்திரங்களை இரசாயன சேர்வைகள் ஒன்று வருதுன்னு சொன்னா அது தமிழால எழுதி காட்டுறது கிடையாது. ஆகவே அது சூத்திரங்களாகத்தான் எழுதி காட்டுவாங்க. அந்த இரசாயன சூத்திரங்கள் எவ்வாறு அமையுது அப்படின்றத படிக்க போறோம். இரசாயன சூத்திரம். இந்த இரசாயன சூத்திரங்களை எவ்வாறு எழுதுறது, இரசாயன சூத்திரம் என்றால் என்ன, இரசாயன சூத்திரங்களை எவ்வாறு நாம அமைக்க போறோம், இதுக்கு எவ்வாறு பேர் வைக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்களை படிக்க போறோம். இதுதான் முதலாவதாக நாங்க பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவதாக
நாங்க ஒவ்வொன்றாக தலைப்புக்குள்ளால இப்போ போறோம். சரியா? சரி. முதலாவதாக நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க தலையங்கத்துல எங்களோட தலைப்புகள்ல நாங்கிட்ட சடப்பொருள் என்றால் என்ன? இந்த சடப்பொருள் என்றால் என்ன என்கிறது தான் முதலாவது பார்க்க போறோம். சடப்பொருள் என்றால் என்ன? பொதுவாக 6ஆம் ஆண்டு, 7ஆம் ஆண்டு, 8, 9ஆம் ஆண்டுகள்ல படிச்சு வந்திருப்போம். சடப்பொருள் என்றது திணிவை கொண்டதும், சடப்பொருள் என்கிற விஷயம் என்பது திணிவை கொண்டதும் ஆக இருப்பதோடு இடத்தை அடைக்கக்கூடியதாக இருக்கணும். 2 இயல்புகள் சொல்லணும். ஒரு சடப்பொருளாக இருந்தால் அவருக்கு 2 இயல்புகள் பேசணும். ஒன்று திணிவு என்கிற ஒரு இயல்பு பேசணும். 2வது இடத்தை அடைக்கக்கூடியதாக இருக்கணும். இடத்தை அடைக்கணும். 2 விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு சடப்பொருள் என்று வருகிற நேரம் நாங்க கதைப்போம். சடப்பொருள்கள்ல 3 வகைகள் எங்களுக்கு தெரியும். பொதுவாகவே தெரியும். இந்த திணிவை கொண்டதும் இடத்தை அடைக்கக்கூடியதுமான 3 பொருள்கள் எங்களுக்கு தெரியும் பொதுவாக. அந்த 3ஐயும் நாங்க சடப்பொருள்களினுடைய வகைகள், சடப்பொருள்களினுடைய வகைகள் என்று சொல்லுவோம். சடப்பொருள்களினுடைய அந்த வகைகள் என்னென்றால், முதலாவது திண்மம், அதாவது solid. 2வது திரவம், liquid. 3வது வாயு. இந்த 3மே ஒரு திணிவையும் கொண்டதாக இடத்தையும் அடைக்கக்கூடியதாக இருக்க போகுது. சரியா? சடப்பொருள்கள்ல நாங்க எடுத்தோம்னால் இந்த திண்மம், திரவம், வாயுக்கள் எவ்வாறு அமையுது அப்படின்றது, அதாவது என்ன விஷயம் என்றா, இப்ப இந்த சடப்பொருட்கள் எல்லாமே அணுக்கள் என்கிற நம்ம 2வது படிக்க போற இந்த அணுக்களால தான் ஆக்கப்பட்டிருக்க போகுது. இந்த அணுக்கள், இந்த திண்மம், திரவம், வாயுக்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் என்று சொன்னா, திண்மத்தை எடுத்துக்கொண்டால் அணுக்களை பொறுத்த வரையில மிக நெருக்கமாக இப்படி அணுக்கள் அமைஞ்சிருக்கும். ஆகவே இவர் அதிக இடத்தையும், சரியா, திண்மம் என்றவர் இவருக்குள்ளால அணுக்கள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கு. திரவம் என்றவர் இது solid. திரவம் என்றவரை பொறுத்த வரையில இவருக்குள்ளால அணுக்கள் கொஞ்சம் ஐதாக்கப்பட்டிருக்கும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கால இங்கால கலைஞ்சிக்கக்கூடியதாக இருக்க போகுது. இப்படி அதே 3வது ஒரு லெவல் தான் எங்களுக்கு தெரியும். வாயுக்கள் என்று சொன்னால் அணுக்கள் ஐதாக்கப்பட்டிருக்கும். எழுமாறான அணுக்களாக இருக்கும். அங்கும் இங்குமாக இருக்கும். சரி, எங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் பின்னால நாங்க பேசுறதுக்கு வரும். இப்போதைக்கு இவ்வளவும் போதுமாக இருக்க போகுது. இதான் சடப்பொருள். சடப்பொருள் என்றா என்ன? முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சடப்பொருள் என்றா அவர் திணிவு கொண்டிருக்கணும், இடத்தையும் அடைச்சிக்கிஇருக்கணும். அப்படியானவர்கள் நாங்க சடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இப்ப நாங்க எங்களோட 2வதான தலைப்புக்குள்ளால போவோம். எங்களோட 2வது தலைப்பு என்னவாக இருக்குது? 3வது எங்களோட தலைப்புக்குள்ளால போவோம். அணு என்றால் என்ன? அணு ஒன்றா ஒரு மூலகத்தினுடைய அடிப்படை அலகுகள் எல்லாம் அணுதான். மூலகங்கள் என்றால் உதாரணமாக மூலகம் என்று சொல்றது ஆவர்த்தன அட்டவணையில நாங்க காணக்கூடிய எல்லாமே மூலகங்கள் தான். உதாரணமாக எக்ஸாம்பிளுக்கு சோடியம், கல்சியம், பொட்டாசியம், ருபீடியம், இப்படியாக வரக்கூடிய எல்லாமே மூலகங்கள் தானே. இந்த மூலகங்கள்ல ஆக்கியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம், இந்த மூலகங்களை ஆக்கியிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? அணு அப்படி என்று சொல்றோம். அணுவை பொறுத்த மட்டும், அணுவை பொறுத்த வரையில இந்த அணுக்கள் 3 பொதுவாக நிறைய கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அதாவது உப துணிக்கைகள் என்று சொல்லுவோம். அதாவது அணுவினுடைய உப அணு துணிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. அணுக்கள் என்றது உப அணு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கும். அணுக்கள் என்றது உப அணு துணிக்கைகள், உப அணு துணிக்கைகள். அணுக்கள் என்றது உப அணு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்க போது, அணுக்கள் என்றது உப அணு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த உப அணு துணிக்கைகள் என்றால் என்ன?
அணுக்கள் என்றது அணு துணிக்கைகளால ஆக்கப்பட்டிருக்க போது நாங்க பார்த்துட்டோம் அணுக்கள் என்றா என்னன்னா மூலகங்களை ஆக்கிறத்தினுடைய அடிப்படை அலகு அணுதான். இந்த அணு எதால் ஆகியிருக்குதுன்னு சொன்னால் அணு துணிக்கைகளால தான் அணுக்கள் ஆகியிருக்க போகுது. இந்த அணு துணிக்கைகள், இந்த அணு துணிக்கைகள் என்றால் என்ன? இந்த அணு துணிக்கைகள் என்றது எங்களோட நாங்க சொல்றோம் அணு துணிக்கைகள் எங்களோட சிலபஸின் அடிப்படையில 3 வகையான அணு துணிக்கைகள் சம்பந்தமாக 3 வகையான அணு துணிக்கைகள் சம்பந்தமாக மாத்திரம்தான் நாங்கள் பேசுறோம். முதலாவதால் புரோத்ரன் என்கிற அணு துணிக்கைகள் சம்பந்தமாக பேசுறோம். இரண்டாவது இலத்திரன் என்கிற அணு துணிக்கைகள் சம்பந்தமாக பேசுறோம். மூன்றாவது நியூத்ரன் என்கிற அணு துணிக்கைகள் சம்பந்தமாக பேசுறோம். இந்த 3 அணு துணிக்கைகள் சம்பந்தமாக மாத்திரம் எங்கட சிலபஸ்ல நாங்க என்ன செய்யறோம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த 3 அணு துணிக்கைகளாலும் தான் இந்த அணுக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இந்த அணுக்கள் சம்பந்தமான சில கருத்துக்கள் அவ்வப்போது சில விஞ்ஞானிகள் என்ன செய்திருந்தாங்கன்னு சொன்னா முன் வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆள் தான் ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். இந்த ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் என்ன சொன்னார் என்றால் அணுன்றது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிளம் புடிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது புடிங்ன்னு தெரிந்தால் இந்த புடிங்குக்குள்ள எப்படி பிளம்ஸ் பொதிஞ்சு கொண்டிருக்குதோ அப்படியாக இந்த நீரேற்றங்கள் பொதிந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரதர்ஃபோர்ட் சொன்னார். சரியா? அதற்கு பின்னால இந்த இது சம்பந்தமாக கருத்து தெரிவிச்ச அப்படியாக இருந்தால் இந்த புரோத்ரன் மட்டும்தானே அமைந்திருக்கிறது, நியூத்ரன் இலத்திரன் சம்பந்தமான விஷயங்கள் தேவைப்பட்டதால காலப்போக்குல நியூத்ரன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காலப்போக்குல இலத்திரன்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, அணு ஒன்று வந்தால் இந்த அணுக்கள் சம்பந்தமாக 2 விஞ்ஞானிகள் பேசியிருக்கிறாங்க. முதலாவதால் ரதர்ஃபோர்ட். இரண்டாவது நீல்ஸ் போர். இவங்க 2 பேரும் என்னென்ன கருத்தை முன்வைச்சாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னால எங்கட தியரி என்ன சொல்லுது, இவங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு பேப்பர்ல முக்கியமானதாக அமைகிறது இல்லை. இருந்தாலும் சில கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தெரிஞ்சிருக்கணும். அதற்கு முன்னால எங்கள் அடிப்படையான விஷயம் இப்போதைக்கு சிலபஸ் எப்படி நாங்க இதை விளங்கி கொண்டு இப்படி கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்கு சிலபஸை நாங்க விளங்கிக்கணும். அதுக்காக இந்த அணு துணிக்கைகள் அணுக்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்றத நாங்க தெரிஞ்சிருக்கணும். அதற்காக முதலாவதாக நாங்க ஒரு வரை கொண்டு வரைஞ்சு கொள்வோம். இது ஒரு அணுவாக வரைஞ்சு கொள்வோம். இது ஒரு அணு ஒன்று எடுத்தால் உதாரணமாக இது ஒரு சோடியம் அணு ஒன்று எடுப்போம். இந்த சோடியம் அணுவை சுற்றி இவ்வாறாக சக்தி மட்டங்கள் என்கிறவர் அமைஞ்சிருப்பார். சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக அடுத்தடுத்த தலைப்புகள்ல வரப்போகுது. அணு மாதிரி சம்பந்தமாகவும் சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக அடுத்தடுத்த தலைப்புல வரப்போகுது. அதற்கு முன்னாலே இது சம்பந்தமாக நாங்கள் அணு எண்ணத்துல பார்த்துட்டு இந்த அணு துணிக்கைகளால்தான் அணுக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அணு மாதிரி என்ற 3வது தலைப்புகளால் நுழையிறோம். அணு மாதிரி உருவுல ரதர்ஃபோர்ட் நீல்ஸ் போர் சம்பந்தமான விஷயங்களை பேசணும். இருக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். அதற்கு முன்னால இந்த அணு மாதிரி உருவுல சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக பேசினோம்னு சொன்னால் இந்த அணு சம்பந்தமாக கிளியர் ஆகிரும். அதுக்கு பின்னால இவங்க சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு குழப்பறதுக்கு இல்லை. இவங்க சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆகவே முதலாவது நாங்க விளங்கி கொள்ள போறது என்னன்னு சொன்னா சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக. இந்த சக்தி மட்டங்களை வழங்கி கொள்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் அணு துணிக்கைகளை வழங்கிக் கொள்வோம். அணு துணிக்கைகள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கிறது, இது எப்படி அமைஞ்சிருக்கும் ஒரு அணுவில் அப்படின்றத வழங்கிக் கொள்வோம். ஒரு அணுவண்டா சோடியம், பொட்டாசியம், கல்சியம் எல்லாமே அணுதான், எல்லா மூலகம் தான். இந்த மூலகங்கள் எல்லாம் அணுக்களால தான் ஆக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக சோடியத்துல இருக்கக்கூடிய ஒரு அணு. சோடியங்கள் நிறைய சோடிய மூலகம் என்ன சோடியம் நிறைய அணுக்களால ஆக்கப்பட்டது ஒரு சோடிய மூலம். அந்த சோடிய மூலகத்திலிருந்து ஒரே ஒரு சோடியம் அணு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதனுடைய மத்தியில கரு என்கிற ஒரு பிரதேசம் இருக்க போகுது. மத்தியில கரு என்கிற ஒரு பிரதேசம் இருக்க போகுது. அதை சுற்றி இவ்வாறான வளையங்களாக சக்தி மட்டங்கள் அமைய போகுது. இவ்வாறான வளையங்களாக சக்தி மட்டங்கள் என்ன செய்யுது, இவ்வாறான வளையங்களாக
சக்தி மட்டங்கள் அமைய போகுது. இதை சுற்றி சக்தி மட்டங்கள் அமைய போகுது. சரி, இப்ப இந்த உப அணு துணிக்கைகள் ஒவ்வொன்றும் உதாரணமாக ஒரு விஷயம் நடுநிலையாக இருக்க வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு விஷயத்துல நடுநிலையை பேண வேணுமாக இருந்தால் அதுல நன்மையும் இருக்க வேணும், தீமையும் இருக்க வேணும். அது பொதுவாக பிளஸும் இருக்க வேணும், மைனஸும் இருக்க வேணும்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில தான் இந்த அணுவும் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றால் பிளஸும் மைனஸும் வேணும் தானே. அந்த அடிப்படையில பார்த்தோம் என்றால் இந்த புரோத்திரன்களை பொறுத்தவரையில நேரேற்றங்களை கொண்டதாகவும் இலத்திரன்களை பொறுத்தவரையில மறையேற்றங்களை கொண்டதாகவும் நியூத்திரன்களை பொறுத்தவரை நடுநிலையானதாகவும் இருக்க போகுது. நியூத்திரன்களுக்கு எந்த ஏற்றமும் கிடையாது. ஆகவே புரோத்திரன்கள் இலத்திரன்கள் இது ரெண்டுக்கும் ஏற்றம் இருக்கிறது. புரோத்திரன் நேரேற்றங்களையும் இலத்திரன் மறையேற்றங்களையும் கொண்டதாக அமைய போகுது. சரி, இந்த கருவை பொறுத்த மட்டும் இந்த கருவுக்குள்ளால இவர் புரோத்திரன் என்கிற முதலாவது ஆள் இருக்க போறார். புரோத்திரன் என்கிற முதலாவது ஆள் இருக்க போறார். அதே போல நியூத்திரன் என்கிற இரண்டாவது ஆளும் இந்த கருக்குள்ளதான் இருக்க போறார். ஆகவே முதலாவது யாரு? புரோத்திரன் என்றவர் இந்த கருக்குள்ள இருக்க போறார். நியூத்திரன் என்றவரும் கருக்குள்ள இருக்க போறார். ஆகவே பொதுவாக நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறோம். கரு என்றவர் நேர் ஏற்றம் கொண்டவர். கரு என்றவர் நேர் ஏற்றம் கொண்டவர். சரி, காரணம் என்னன்னு சொன்னால் கரு நேரேற்றம் தான். அதுக்குள்ள புரோத்திரன்கள் செறிந்திருக்கிறதால கரு நேரேற்றம் கொண்டிருக்கிறது. நியூத்திரன்கள் கருவினுள் இருந்தாலும் நியூத்திரன்களுக்கு ஏற்றம் கிடையாது என்கிற அடிப்படையில புரோத்திரன்கள்ல நேரேற்றங்கள் தான் கருவினுடைய ஏற்றத்துக்கு வழிவகுக்குது. ஆகவே கரு நேரேற்றம் கொண்டவராக இருக்கிறார். இந்த இலத்திரன் அப்ப எவ்வாறு எங்க அமைஞ்சிருக்கணும்? இலத்திரன் எங்க அப்பான்னு கேட்டால் இந்த இலத்திரன்கள் இந்த சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக நாங்க அடுத்ததை படிக்க போறோம். அது சம்பந்தமாக விளக்குறதுக்காகத்தான் இதை விளங்கி கொண்டு வாரோம். சக்தி மட்டங்கள் சக்தி மட்டங்கள்ல தான் இவ்வாறான இலத்திரன்கள் அமைய போகுது. இதை எதுக்கு ஒப்பிடலாம் என்றால் எங்களோட சோலார் சிஸ்டம் தெரியும் தானே. சோலார் சிஸ்டம் என்கிற விஷயம், சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது சூரியனை சுற்றி சூரியன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த சூரியனை சுற்றி கோள்கள் எல்லாம் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறதானே சோலார் சிஸ்டம். சூரியனை சுற்றி கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது சோலார் சிஸ்டம். நாங்க வீட்டுல கரண்ட் எடுக்கிறதுக்காக அடிக்கிற அந்த சோலார் சிஸ்டம் இல்ல. நான் சொல்றது என்னென்னால் சூரியனை சுற்றி கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்குதானே, இதுதான் இந்த சோலார் சிஸ்டம். இதனுடைய அடிப்படையில தான் இந்த கருவை சுற்றி இலத்திரன்கள் என்ன செய்ய போகுது? சுற்றி கொண்டிருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். கருவை சுற்றி இலத்திரன்கள் சுற்றி கொண்டிருக்குது. காரணம் என்ன? கருநேரேற்றம், இலத்திரன்கள் மறையேற்றம். சரியா? இப்போ டவுட் வரலாம். இந்த டவுட் எல்லாம் இவங்க 2 பேர் அந்த டவுட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிப்பாங்க. அது சம்பந்தமாக பார்ப்போம் அடுத்து. ஓகே, இந்த இலத்திரன்கள் என்ன செய்தன்னு சொன்னால் மறையேற்றங்க தானே. இந்த இலத்திரன்கள் இந்த கருவை சுற்றி சுழன்று கொண்டிருக்குது. இதிலும் இலத்திரன்கள் இருக்குது, இதிலும் இலத்திரன்கள் இப்படி சுழன்று கொண்டிருக்க போகுது. ஆகவே இங்க நாங்க வழங்க வேண்டியது அணு என்றால் எப்படி இருக்கும், உபாணு துணிக்கைகள் என்றால் என்ன, உபாணு துணிக்கைகள் என்றால் புரோத்திரன் நியூத்திரன் இலத்திரன்கள் இருக்குது. இவங்க என்னென்ன ஏற்றங்களை கொண்டிருக்கிறாங்க, இவங்க ஒரு அணுவுல எப்படியான இடங்கள் அமைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள முதலாவதாக நாங்க என்ன செய்யணும்? வழங்கி கொள்ள வேணும். ஆகவே இந்த பாயிண்ட் மிக முக்கியம். கரு என்றவர் நேரேற்றம் கொண்டவர் அப்படிங்கிறத வழங்கி வச்சு கொள்ள வேணும். சரியா? சரி, அடுத்தது இந்த சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக இனித்தான் நாங்க வழங்க போறோம். சக்தி மட்டங்கள் என்றால் என்ன, அது சம்பந்தமாக வழங்கி கொள்ள போறோம். சரி, இந்த சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு முன்னே இன்னொரு விஷயங்களை கதைச்சுடுறேன். புரோத்திரன் நியூத்திரன் இலத்திரன் 3 பேரும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு அணுன்றது நடுநிலைன்னு சொன்னேன். அணு எப்பவுமே நடுநிலை தான். அணு என்றவர் வந்தாலே இவர் நடுநிலையை தான் இருப்பார். இதற்கு காரணம் என்ன? இவர் நேரேற்றம் இருக்குது, மறையேற்றம் இருக்கிறது, நடுநிலை இருக்கிறது. சரியா? இப்ப இவர் எப்படி நடுநிலையாக அமைகிறார்? அப்ப எங்களுக்கு இலகுவாகவே புரிஞ்சு கொள்ள முடியும். இவரும் சமனாக இருந்தால்தான் இவர் ஒரு அணு நடுநிலையாக. உதாரணமாக சோடியத்துல ஒரு 11 இலத்திரன்களும் 11 புரோத்திரன்களும் இருந்தால் 11 இலத்திரன்கள், உதாரணமா 11
இலத்திரன்களும் 11 புரோத்திரன்களும் இருந்தால், அதாவது 11 இலத்திரன் என்பது 11 மைனஸ் 11, 11 புரோத்திரன் பிளஸ் 11 இருந்தால் மொத்தமாக கூட்டுப்பட்டால் 0 தானே. ஆகவே அவர் நடுநிலை தானே. இப்படிதான் ஒரு அணு காணப்படுகிறது. அணு நடுநிலையாக காணப்படுறதுக்கு காரணம், அவர்ல எந்த ஒரு அணு எடுத்தாலும் அவர் நடுநிலையாக தான் காணப்படுவார். அவர்ல இலத்திரன்கள எண்ணிக்கையும் அவர்ல புரோத்திரன்களின் எண்ணிக்கையும் எப்போதுமே சமனாகத்தான் காணப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும். நாங்க அடுத்ததாக இந்த சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக பார்க்க போறோம். சக்தி மட்டங்கள் என்றா என்ன, இந்த சக்தி மட்டங்கள் எவ்வாறு இந்த சக்தி மட்டங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரியா? சக்தி மட்டங்கள் எவ்வாறு அமையுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சக்தி மட்டம் என்றால் என்னண்டா, இப்ப ஒரு அணு ஒன்று எடுக்கிறோம் தானே, இந்த அணுவினுடைய கருதான் இது. இதை சுற்றியதாக அமைகிறது தான் சக்தி மட்டங்கள். இதை சுற்றியதாக அமைகிறது. அதாவது சக்தி மட்டம் என்றா என்ன விஷயம் என்றால், அந்த இலத்திரன்களை வச்சு கொண்டிருக்கிறதுக்கான சக்தி அவற்றை இருக்குது. அதனாலதான் அவர் சக்தி மட்டம். உதாரணமா, இவற்றை இந்த இலத்திரன் எடுக்கணும்னா நாங்க அவருக்கு என்ன செய்யணும், ஒரு ஃபோர்ஸை கொடுத்துதான் எடுக்கணும். ஆகவே இவற்றை அந்த சக்தி இருக்குது, இந்த இலத்திரனை வச்சு குறிக்க சக்தி இருக்குது. ஆகவே அவற்றை இந்த இலத்திரன் எடுக்கணும்னா அவற்றுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டு தான் எடுக்கணும். ஆகவே சக்திய வச்சு கொண்டு, சக்தி இருக்கிறதால அவர் இலத்திரனை வச்சு கொண்டிருக்கிறார். ஆகவே அவரைத்தான் நாங்க சக்தி மட்டங்கள் சம்பந்தமா சொல்றோம். அதாவது கருவை சுற்றி நிறைய சக்தி மட்டங்கள் இருக்க போகுது. எங்களுக்கு 4 சக்தி மட்டங்கள் சம்பந்தமா தாராங்க. சக்தி மட்டங்கள் கீறக்குள்ள முறைகளை பின்பற்றி கொள்ளணும். சக்தி மட்டங்கள் எப்போதுமே என்ன செய்யணும்னு சொன்னால், கருவிலிருந்து தூர போக போக சக்தி மட்டங்கள் சின்னதாகிக்கொண்டு, அதாவது சக்தி மட்டங்களுக்கு இடையிலான அகலம் குறைஞ்சோட போகுது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதுல இவ்வளவு பெரிய இடம் இது இப்படி நெருக்கி இது கரு. அப்ப இங்க இருந்து பாக்குறதுதான் முதலாவது சக்தி மட்டம், 2வது சக்தி மட்டம், 3வது, இது 4வது சக்தி மட்டம். சரிதானே? ஏன் இவ்வாறு நெருக்கி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சக்தி மட்டங்கள் ஒவ்வொன்றும் இப்படி போகிற நேரம், இப்படியாக போகிற நேரம் நிச்சயமாக சக்தி என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. சக்தி அதிகரிக்கிற என்னென்றால், இவர்களை இருந்து பார்க்கிற நேரம் இவங்களுக்கான சக்தி என்ன செய்து அதிகரிச்சு கொண்டு போகுது. இவருக்கு சக்தி கூட, ஒன்றோட 2க்கு சக்தி கூட, 2ஓட 3ல சக்தி கூட, 3ஓட 4க்கு சக்தி கூட. சக்தி என்ன செய்யுது, ஆகவே கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான் சக்தி இப்படி போக போக அதிகரிச்சு. ஆனால் இங்க இருந்து இவருக்கு இடையிலான சக்தி வித்தியாசம், இவங்க 2 பேருக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை விட இவங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் குறைவு. இவங்களுக்கு இடையிலான சக்தி வித்தியாசம் அதோட குறைவு. ஆகவே போக போக சக்திகள் அதிகரிச்சு கொண்டு போனாலும் சக்தி வித்தியாசங்கள் குறைவுன்றதாலதான் நாங்க அப்படின்னு போக போக நெருக்கிக்கிறோம். சரி, இவங்களுக்கு 4 சக்தி மட்டங்கள் சம்பந்தமா தந்திருக்கிறாங்க. 4 சக்தி மட்டத்துல 1, 2, 3, 4, இந்த 1, 2, 3, 4 சக்தி மட்டங்களுக்கும் இவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர்களை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆங்கில பேர்களை வச்சுக்க. முதலாவதுக்கு கே என்கிற ஆங்கில பேரையும், 2வதுக்கு எல் என்கிற ஆங்கில பேரையும், 3வதுக்கு எம் என்கிறதையும், 4வதுக்கு என் என்கிற ஆங்கில பெயர்களையும் என்ன செய்திருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதையோட இரசாயனவியல் அடிப்படையில விதிகளுக்குள்ளதான் இரசாயனவியல், அதாவது இந்த கெமிஸ்ட்ரி 10ஆம் ஆண்டாக இருந்தாலும் இது இரசாயனவியல் தானே. ஆகவே இரசாயனவியலுக்குள்ளால விதிகள் இருக்கும் எப்போதும். அந்த அடிப்படையில விதிகள் வரையறுக்கப்படுகிறது. இந்த இந்த சக்தி மட்டங்களை இவ்வளவு இலத்திரன்கள் தான் இருக்கலாம் என்ற ஒரு விதி ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில முதலாவது சக்தி மட்டத்துல 2 இலத்திரன்கள் தான் இருக்கலாம். முதலாவது சக்தி மட்டம் இந்த கேங்கிற முதலாவது சக்தி மட்டத்துல, கேங்கிற முதலாவது சக்தி மட்டத்துல எப்படி என்னதான் நீ பெரிய ஒரு பிஸ்தாவாக இருந்தாலும் 2 இலத்திரன் தான் இருக்கலாம். என்னைஞ்சாலும் சரிதான். அதை இங்கால பிடிக்கிறோம். சரியா? இங்கால பிடிக்கிறோம். 2 இலத்திரன்கள் தான் இருக்கலாம். உதாரணமாக இது கருவண்டு இருந்தால் முதலாவது
2 தான் இருக்கலாம். நீ எவ்வளவு பெரிய விஸ்தாவாக இருந்தாலும் 2 தான். சரியா? அதே போல இரண்டாவது சக்தி மட்டம், இந்த சக்தி மட்டத்துல இவருக்கு ஒரு 8 இலத்திரன்கள் இருக்கலாம். 8 தான் இருக்கலாம். மேக்ஸிமம் 8 தான் இருக்கலாம். 8 தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது சக்தி மட்டத்துல 8 தான் இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. என்ன நடந்தாலும் உனக்கு 8 தான். என்ன நடந்தாலும் உனக்கு 8 தான் இருக்கலாம். 3வது சக்தி மட்டம். 3வது சக்தி மட்டத்துல மேக்சிமம் 18 இலத்திரன்கள் இருக்கலாம். அதுதான் விதி. பட் எங்கட சிலபஸ்ல வந்து நாங்க படிக்க போறது 20 மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையில 20 மூலகங்கள்ன்றதால 18 என்ற இலத்திரன்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது என்ற அடிப்படையில இவரையும் 8ஆக வரையறுக்கிறாங்க. இவரையும் 8ஆகவே வரையறுக்கிறாங்க. 4வது சக்தி மட்டத்தில் எங்களுக்கு மொத்தமாக 32 இலத்திரன்களாகவே இவருக்கு 2 இவருக்கு 8. ஆனால் இவருக்கு 18 இருக்கலாம். பட் என்கிற சிலபஸ்ல 20 இலத்திரன்களுக்குரிய மூலகங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அது போக 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 மிக தெளிவாக அது விளங்கி கொள்ளும். 20 இலத்திரன்களுக்குரிய மூலகங்கள் மாத்திரம்தான் அதுக்குள்ளதான் இருக்குது என்ற அடிப்படையில எங்களுக்கு 18 இலத்திரன்கள் எங்களுக்கு வைக்கலாது என்றதால 8 இலத்திரன்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. 4வது சக்தி மட்டத்துல எங்களுக்கு 32 இலத்திரன்கள் வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு 32 இலத்திரன் வைக்க அளவுக்கு எங்களுக்கு இலத்திரன்கள் கூடிய மூலகங்கள் எங்களோட சிலபஸ்ல இல்லை என்றதால இவருக்கு 2ஆக மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே 2 மற்றும் 10, 18, 2, 20. ஆகவே 20 இலத்திரன்களுடைய மூலகங்கள் மாத்திரம்தான் எங்களோட சிலபஸ்ல இருக்கு. மிக கூடியது கால்சியம். 20 இலத்திரன்களை கொண்ட ஒரு மூலகம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது சம்பந்தமாக எல்லாம் நாங்க பிறகு என்ன செய்வோம், படிச்சு கொள்வோம். இவ்வளவுதான் விஷயம். ஆகவே கரு இருக்க போது ஒரு சக்தி மட்டத்தை விளங்கி கொள்றதுக்கு ஒரு அணுவன் எடுத்துக்கொண்டால் அணுவினுடைய மத்தியில கரு இருக்க போகுது, அதுக்குள்ள புரோத்திரன்கள் இருக்க போது, சுற்றியாக இலத்திரன்கள் இருக்க போது. சக்தி மட்டங்கள் என்றது இலத்திரன்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களை தான் சக்தி மட்டங்கள் செல்லக்கூடியதாக இருக்குது. ஆகவே சக்தி மட்டங்கள்ல 4 சக்தி மட்டங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. 4 சக்தி மட்டத்துல முதலாவது சக்தி மட்டத்துக்கு கே என்ற பேர், இதுல 2 இலத்திரன்கள் மாத்திரம். 2வது சக்தி மட்டத்துல பேர் எல், இவருக்கு 8 இலத்திரன்கள் மாத்திரம். 3வது சக்தி மட்டத்துல எம் என்று பேசியிருக்கிறாங்க, இவருக்கும் 8 இலத்திரன்கள் தான். 4வது சக்தி மட்டத்துல என் என்று பேசியிருக்கிறாங்க, இவங்களுக்கும் 2 இலத்திரன்கள் மாத்திரம்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஆகவே இதுகளை படிச்ச எவ்வளவுத்தையும் தெளிவாக நாங்க என்ன செய்வோம், விளங்கிக் கொள்வோம். அடுத்ததாக நாங்க என்ன தலைப்பு போட்டிருக்கிறோம், அடுத்ததாக அப்படியே அணுவனை நாங்க விளங்கி கொள்றோம் தலைப்பு போட்டிருக்கிறோம். அடுத்த இதுல அணுவன் சம்பந்தமா விளங்கிக் கொள்வோம். இது இவ்வளவும் விளங்கி இருக்கணும், அப்பதான் அணுவன் சம்பந்தமாக விளங்கும். இன்ஷா அல்லாஹ்.